ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு டீச்சர் மாம் ஷார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரவுட்டட் மூங் தோசை. முளைக்கட்டின பயிரில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான தோசை பார்ப்போமா? அதுக்கு நீங்கள் முளைக்கட்டின பயிர், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக காயப்பொடி, உப்பு, தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி நீங்கள் வச்சுருக்கிற இட்லி மாவு இல்லைனா தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை மட்டுமே நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி மாவு, கடலை மாவு இல்லாட்டி ஏதாவது ஒன்று சேர்த்து இதில் வெங்காயம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட காய்கறிகள்லாம் சேர்த்து கூட நீங்கள் ஒரு அடை தோசை மாதிரி கூட சுடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தொட்டுக்கிட்டுறதுக்கு ரொம்ப காரசாரமான டேஸ்டியான ஒரு சட்னி ரெடி பண்ணலாமா? அதுக்கு கடாயில் நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய், கருவேப்பிலை, வத்தல், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கேரட், கொஞ்சோண்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா உப்பு போட்டு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகுறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோஸும் சேர்த்துட்டு உங்களுக்கு வேணால் ஒரு துண்டு புளி சேர்த்துக்கணும். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு தக்காளி லேசாக வதங்கினா போதும். கொத்தமல்லி இலையும் போட்டு ஒரு பெரட்டி ஆஃப் பண்ணி இந்த கடாயை நீங்கள் எடுத்து ஓரமாக ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி கப்பில் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா டேஸ்டியான தக்காளி சட்னியும் ரெடி. தாளிக்கணும்னா இதை தாளிச்சுக்கலாம். நாங்கள் அப்படியே தான் சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த தவாவை எடுத்து அதில் தோசை ஊற்றிக்கிடலாம். இந்த தவா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் அம்மா 40 வருஷமாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் தான் நாங்கள் தோசை, சப்பாத்தி, ஆம்லெட்டு எல்லாமே பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக தோசையும் ரெடி. ஃப்ளிப் பண்ணுறதுக்கும் இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நாங்கள் இந்த ஒரே தவா வச்சு நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிடுவோம். நீங்களும் இந்த காரசாரமான சட்னியோட இந்த ஹெல்த்தியான தோசையை சாப்பிடுங்க. பாய், என்ஜாய்.